ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். உரையாடல் 11. தலைவிதி முடிவடையுமா? பக்தர்: தலைவிதி கர்மம் எப்போதாவது முடிவடையுமா? மகரிஷி: தலைவிதியும் கர்மங்களும் தாமே தமது முடிவின் விதைகளை வைத்துக்கொண்டு உள்ளன. உரையாடல் 12. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒருவர் மகரிஷியிடம் ஏதாவது சொல்லும்படி கேட்டார். அவர் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்று கேட்டபோது அவர் தனக்கு ஒன்றுமே தெரியாதென்றும் மகரிஷியிடமிருந்து ஏதாவது கேட்க விரும்புவதாகவும் சொன்னார். மகரிஷி: உங்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று உங்களுக்கு தெரியும். அந்த அறிவை கண்டுபிடியுங்கள். அதுதான் ஆன்ம விடுதலை, முக்தி. உரையாடல் 13. சாந்தமான குரங்கு. திருமதி M.A. பிகட், ஒரு ஆங்கிலேய பெண்மணி, ரகசிய இந்தியாவில் தேடல் என்னும் புத்தகத்தை படித்துவிட்டு மகரிஷியை சந்திக்க வந்தார். மொழிபெயர்க்க மகரிஷியின் பக்தர் ஒருவரின் சேவை வழங்கப்பட்டது. அப்போது கூடத்தில் வருகையாளர் பலர் இருந்தனர். அவர்களில் சிறு குழந்தைகளுடன் சில பெண்டிரும் இருந்தனர். கூடத்தில் அதிக சத்தம் இருந்தது. கடைசியில் சத்தம் ஓய்ந்து அமைதி நிலவியது. எங்கோ எல்லையற்ற விண்வெளியை பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றிய மகரிஷி திடீரென்று மென்மையாக குரங்கு என்று சொன்னது கேட்டது. அப்போது ஒரு இளம் குழந்தை வாயிலில் கதவருகில் கதவுக்கு மறுபுறத்தில் அமர்ந்திருந்த தனது அன்னைக்கு தெரியாமல் ஒரு பெரிய குரங்கின் அருகில் காணப்பட்டது. குரங்கு தன் பின் கால்களில் நின்றவாறு குழந்தைக்கு சிறிதும் தீங்கு செய்யாமல் குழந்தையை அன்பாக கொஞ்சிக் கொண்டிருந்தது. இருவரும் மகரிஷியின் முன்னிலையில் மிகவும் அமைதியுடன் இருந்தனர். மகரிஷியின் குரல் கேட்டவுடன் குரங்கு திறமையாக குதித்தோடி மறைந்தது. இந்த நிகழ்ச்சி ஆங்கிலேய அம்மையாரை மிகவும் ஈர்த்தது. தொடர்ந்து உரையாடல் 13. ஆன்மா மட்டுமே உள்ளது. ஆன்ம உண்மை தன்னிலையை உணர குரு அவசியமா என்று திருமதி பிகட் முதலில் கேட்டார். மகரிஷி: ஆன்மாவை உணர்தல், அறிவுரைகள், சொற்பொழிவுகள், தியானங்கள் முதலியவற்றை எல்லாம் விட அதிகமாக, முக்கியமாக ஆசானாகிய குருவின் அருளால் தான் நிகழும். இவையெல்லாம் இரண்டாம் பட்சமான உதவிகள். ஆனால் குருவின் அருள்தான் பிரதானமான, இன்றியமையாத, மிக முக்கியமான காரணம். பக்தர்: ஆன்ம தன்னிலையை உணர இடையூறு செய்யும் தடங்கல்கள் எவை? மகரிஷி: அவை மனதில் பதிந்துள்ள குணங்கள், வாசனைகள். பக்தர்: மனதில் பதிந்துள்ள குணங்களை வெற்றி கொள்வது எப்படி? மகரிஷி: ஆன்ம தன்னிலையை உணர்வதால். பக்தர்: இது ஒரு சிக்குச்சுழல். மகரிஷி: தான்மை என்ற அகங்காரம்தான் இந்த சிக்கல்களை எழுப்புகிறது, தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. பிறகு முரண்பாடுகள் போல தோன்றும் மனக்குழப்பங்களால் அவதிப்படுகிறது. இந்த விசாரணைகளை செய்வது யார் என்று கண்டுபிடித்தால் ஆன்ம தன்னிலை கண்டுபிடிக்கப்படும். பக்தர்: ஆன்ம தன்னிலையை அறிய உதவிகள் என்ன? மகரிஷி: மறை நூல்களின் அறிவுரைகளும் ஆன்ம தரிசனம் பெற்ற ஞானிகளின் அறிவுரைகளும். பக்தர்: விவாதங்கள், சொற்பொழிவுகள், தியானங்கள் இவை இந்த அறிவுரைகளாகுமா? மகரிஷி: ஆமாம், இவையெல்லாம் இரண்டாம் பட்சமான உதவிகள். குருவின் அருள்தான் முதன்மையானது. பக்தர்: அது கிடைக்க எவ்வளவு காலம் வேண்டும்? மகரிஷி:
அதை அறிய ஏன் விரும்புகிறீர்கள்? பக்தர்: எனக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்குதான். மகரிஷி: இத்தகைய விருப்பம் கூட ஒரு தடங்கல்தான். ஆன்மா எப்போதும் உள்ளது. அது இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆன்மாவாக உறையுங்கள். பிறகு விருப்பங்களும் சந்தேகங்களும் மறைந்துவிடும். இந்த ஆன்மா ஆழ்ந்த உறக்கம், கனவு, விழிப்பு என்று உள்ள நிலைகளிலெல்லாம் சாட்சியாக விளங்குகிறது. இந்த நிலைகள் தான்மையை சார்ந்தவை. ஆன்மா தான்மையை கூட கடந்ததாகும். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதில்லையா? அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றோ உலகத்தை காணவில்லை என்றோ உங்களுக்கு தெரிந்ததா? தூக்கத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கும் அனுபவத்தை விழிப்பான நிலையில்தான் வர்ணிக்கிறீர்கள். எனவே தூக்கத்தில் உள்ள சுய உணர்வும் விழித்திருக்கும்போது உள்ள சுய உணர்வும் ஒன்றுதான். விழிப்பான நிலையில் உள்ள சுய உணர்வை அறிந்து கொண்டால் 3 நிலைகளிலும் சாட்சியாக உள்ள சுய உணர்வை அறிந்து கொள்வீர்கள். இந்த சுய உணர்வை தூக்கத்தில் இருந்தது போன்ற சுய உணர்வை நாடி தேடுவதால் கண்டுபிடிக்கலாம். பக்தர்: அப்படியானால் நான் தூங்கிவிடுவேன். மகரிஷி: தீங்கொன்றும் இல்லை. பக்தர்: அது ஒரு வெறுமை. மகரிஷி: யாருக்கு வெறுமை? கண்டுபிடியுங்கள். உங்களின் உள்ளமையை எப்போதும் நீங்கள் மறுக்க முடியாது. ஆன்ம சுயநிலை எப்போதும் உள்ளது. எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து உறைகிறது. பக்தர்: நான் தூக்கத்தில் இருப்பது போல் இருந்து அதே சமயத்தில் கூர்ந்து கவனிக்க வேண்டுமா? மகரிஷி: ஆமாம், கூர்ந்து கவனிப்பது விழிப்பான நிலை. எனவே இத்தகைய கவனிப்பு நிலை தூங்கும் நிலையாகாது. மாறாக தூங்காமல் தூங்கும் நிலையாகும். உங்கள் எண்ணங்களின் வழியில் போனால் அவை உங்களை எங்கெங்கோ தூக்கிச் சென்றுவிடும். பிறகு உங்களை ஒரு முடிவில்லாத சிக்கலான புதிர்பாதையில் காண்பீர்கள். பக்தர்: எனவே நான் எண்ணங்களின் மூலத்தை தடம் பின்பற்றி செல்ல வேண்டும். மகரிஷி: ஆமாம், இப்படி செய்வதால் எண்ணங்கள் மறையும், ஆன்மா மட்டும் உறையும். உண்மையில் ஆன்மாவுக்கு உள்ளே என்றும் வெளியே என்றும் ஒன்றும் கிடையாது. இவையெல்லாம் தான்மையின் காட்சிப்படுத்தல், வெளிப்புற வீழ்த்தி. ஆன்மா தூய்மையானது, பூர்த்தியானது. பக்தர்: அது அறிவில்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. எனவே ஆன்மாவை உணர அறிவு உதவி இல்லையா? மகரிஷி: ஆமாம், ஒரு நிலை வரைக்கும். இருந்தாலும் ஆன்மா அறிவையும் கடந்து உள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆன்மாவைச் சேர அறிவும் மறைய வேண்டும். பக்தர்: என்னுடைய ஆன்ம அனுபவம் மற்றவர்களுக்கு உதவுமா? மகரிஷி: ஆமாம், நிச்சயமாக. அதுதான் எல்லாவித உதவிகளிலும் மிகச்சிறந்த உதவியாகும். ஆனால் உதவி செய்யப்பட மற்றவர் என்று வேறு எவரும் இல்லையே. ஏனெனில் ஒரு பொற்கொல்லர் பலவித நகைகளில் உள்ள பொன்னை மதிப்பிடுவது போல ஒரு ஞானி ஆன்மாவை காண்கிறார். உடலுடன் இணைந்து கொள்ளும்போதுதான் உருவங்களும் வடிவங்களும் உள்ளன. உடலை கடந்து சென்றால் உடல் உணர்வுடன் மற்றவர்களும் மறைந்து விடுகின்றனர். பக்தர்: செடிகள், மரங்கள் போன்றவற்றிலும் அப்படிதானா? மகரிஷி: ஆன்மாவை விட்டு தனியாக வேறாக அவை உறைகின்றனவா? அதை கண்டுபிடியுங்கள். அவற்றை காண்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். அந்த எண்ணம் ஆன்மாவிலிருந்து எழும் காட்சிப்படுத்தல். அது எங்கிருந்து எழுகிறது என்று கண்டுபிடியுங்கள். எண்ணங்கள் எழுவது நின்றுவிடும். ஆன்மா மட்டுமே விளங்கும். பக்தர்:
தத்துவார்த்தமாக இதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அவை இன்னும் உள்ளன. மகரிஷி: ஆமாம், அது ஒரு சினிமா காட்சி போன்றதுதான். திரையில் ஒளி உள்ளது. இங்கும் அங்கும் வேகமாகச் செல்லும் நிழல்கள் பார்ப்பவர்களை ஒரு நாடகம் நிகழ்ந்தது போல ஈர்க்கிறது. அந்த நாடகத்திலேயே ஒரு அவையோரும் இருப்பது போல காண்பித்தாலும் இதே போல்தான் இருக்கும். பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் திரை மட்டுமேதான். இதை உங்களுக்கே ஈடுபடுத்தி பாருங்கள். நீங்கள்தான் திரை. ஆன்மா தான்மையை ஏற்படுத்தியுள்ளது. தான்மை பல எண்ணங்களை திரட்டி வைத்துள்ளது. அந்த எண்ணங்கள் நீங்கள் குறிப்பிடும் உலகமாகவும் மரங்கள், செடிகள் இத்தியாதி பொருட்களாகவும் காட்சியளிக்கப்படுகின்றன. உண்மையில் இவையெல்லாம் ஆன்மாவையன்றி வேறொன்றும் இல்லை. நீங்கள் ஆன்மாவை பார்த்தால் ஆன்மாவே எப்போதும் எங்கும் எல்லாமுமாகவே காணப்படும். ஆன்மாவை தவிர வேறொன்றுமே இல்லை. பக்தர்: சரி, ஆனால் நான் இன்னும் தத்துவார்த்தமாகத்தான் புரிந்து கொள்கிறேன். இருப்பினும் பதில்கள் மிக எளியதாகவும் அழகாகவும் உறுதி அளிப்பதாகவும் உள்ளன. மகரிஷி: நான் ஆன்மாவை உணரவில்லை என்ற எண்ணம் கூட ஒரு தடங்கல்தான். உண்மையில் ஆன்மா மட்டுமே உள்ளது.